விஜய் அவர்களா அதை செக் பண்ணுறது யாருன்னா பிரைவேட் செக்யூரிட்டி செக் பண்ணுறது இல்லை, சிஏஎஸ்எஃப் விமான நிலையங்கள் சிஏஎஸ்எஃப் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அது வந்து ஒரு செக்யூரிட்டி ஜோனு. இதான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். காவல்துறையை சேர்ந்தவர்களை தவிர வேறு யாரும் இந்த வீடியோவை எடுக்க முடியாது. பேசஞ்சர் மேனிஃபெஸ்டையும், அதுவும் வந்து இது சார்ட்டர்டு ஃப்ளைட்டோட பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட்ன்றதுனால இந்த பேசஞ்சர் மேனிஃபெஸ்டையும் காவல்துறைன்னு நான் சொல்கிறது உளவுத்துறையை தவிர வேறு யாரும் எடுக்க முடியாது. உளவுத்துறைக்கு கிடைத்து உளவுத்துறை இது உங்களை டிமாரலைஸ் பண்ணுறது, புரியுதுங்களா? இதை எடுத்து வெளியே விட்டோன்னா ஐயோ அப்படின்ட்டு ஒரு சாதாரண தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாமளே இது போன்ற ஆபாசங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் அஞ்சவில்லை என்றால், விஜய் அவ்வளோ பெரிய ஸ்டாரு, உங்களை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் இந்த ஃப்ரிஸ்க் பண்ணுற வீடியோவையும் பேசஞ்சர் மேனிஃபெஸ்டையும் ரிலீஸ் பண்ண உடனே விஜய் இதை விட்டுட்டு ஓடிட்டு வர, உங்களோட நினைப்பு எவ்வளோ அற்பத்தனமாக இருக்கிறது என்று தெரிகிறதா? குழந்தைத்தனமாக இருக்கிறது உங்களோட நினைப்பு தெரிகிறதா? ஆனால் இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இது போன்ற அவதூறுகள் தான்.